அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. வழக்கம் போல இன்றைக்கும் ஜியோ பாலிடிக்ஸ் தான். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் அதிமுக வந்து பாஜகவுக்கு 27 இடங்களை ஒதுக்கி இருக்கின்றது. 3.5% வச்சிருக்க காங்கிரஸுக்கு கூட 28 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் 11% ப்ரூவ் பண்ணி காமிச்ச பாஜகவுக்கு 27 சீட்டு தான். இது பின்னாடி ஏராளமான கணக்குகள் இருக்கின்றன. இதை பற்றி விரிவாக அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு முக்கியமான ஒரு அதிரடி திருப்பம் நடந்திருக்கின்றது. இந்த கல்ஃப் வார், ஈரான் அகெயின்ஸ்ட் யூஎஸ், இஸ்ரேல் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். முதல்ல 48 மணி நேரம் கெடு கொடுத்திருந்தார் அண்ணன் ட்ரம்ப். அதை கெடுவுக்கு அப்புறம் ஈரானுடைய அந்த மின்சார கட்டமைப்பு இதையெல்லாம் அடித்து நொறுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. பதிலுக்கு ஈரானும் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா நான் ஒன்றும் திருப்பி அடிப்போம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த 48 மணி நேரம் கெடு முடிகிற நேரத்தில் அண்ணன் ட்ரூத் சோஷியலில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது ப்ரொடக்டிவ் டாக்ஸ், ஒரு அர்த்தமுள்ள ஒரு உபயோகமுள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. யாரோட? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அண்ணன் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், அதாங்க நம்ம அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து வார் மினிஸ்ட்ரின்னு அண்ணன் மாற்றிட்டார். அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு ட்ரம்ப்பு. 5 நாளைக்கு அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதற்கு எதிரான தாக்குதலை நிறுத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஃபர்தர் டாக்ஸ் எப்படி போகிறது அதை பொறுத்து தான் டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ட்ரம்ப் பின்வாங்குகிறாரா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இந்த வாரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 5 நாள் வந்து சண்டையே நிறுத்த போகின்றார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காரு, இந்த மின்சார கட்டமைப்பு அதற்கு எதிரான தாக்குதல் மட்டும்தான் வந்து 5 நாளைக்கு நிறுத்தி வைங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 48 மணி நேரம் கெடு கொடுக்கும்போது அதுதான் சொன்னார். இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அடித்து நவுத்துவோன்னு சொல்லியிருந்தார். இப்போ அதை மட்டும் 5 நாளைக்கு நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மண்டே டு ஃப்ரைடே, மறுபடியும் சனி ஞாயிறு மார்க்கெட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். பட் இந்த ஒரு மெசேஜை பார்த்த உடனே 100, 112ன்னு போயிருந்த ஆயில் விலை வந்து சர்ன்னு $87 குறைந்து விட்டது. இதுவும் நமக்கு நல்லது தான் அப்படின்னு வச்சுக்காங்களேன். பட் இதுக்கு காரணம் என்ன? அதாவது ஒட்டுமொத்தமாக தாக்குதல் நிறுத்தப்படவில்லை. 2 நாளில் இந்த 48 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்கள் ஈரானில் வந்து அடித்து நவுத்திருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். குறிப்பாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க, அது ரிலேட்டட் டு அவங்களுடைய அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, அதை வந்து அடித்து நவுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் மிசைல் சைட் அதையும் வந்து அடித்து நவுத்திருக்காங்க. இதில் ஈரான் தரப்பில் வந்து இஸ்ரேலுடைய அந்த நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் அது பக்கத்துலலாம் வந்து மிசைல் அனுப்பியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து ஹைப்பர்சானிக் அப்படின்றதுனால இவங்களுடைய சிஸ்டம் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியல. டான்சிங் ரோஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மேபி அந்த சார்பேட்டா பரம்பரை அந்த படத்தில் வந்ததுனால இப்படி வச்சாங்களான்னு தெரியல. அந்த ஹைப்பர்சானிக்கோடைய டெம்ப்ளேட்டே இது தான், அந்த மெனுவரபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. அது உள்ளே நுழையும் போது அது லாஸ்ட் ஸ்டேஜில் அதில் கொஞ்சம் ஃபியூல் இருக்கும், அதை வச்சு அப்படியே ஜிக்ஸாக்காக வேலை காமிச்சிட்டு போவோம். வெரி டிஃபிகல்ட். பட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே கண்டினியூ ஆகாதுங்க. இந்த ஹைப்பர்சானிக்கையும் அடித்து நொறுக்கிறதுக்கான டெக்னாலஜி அது டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்டு இந்த தடவை அந்த டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது, மிசைல் மூலமாக அடிக்கிறதா இருக்காது. அதாவது டைரக்டட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த லேசர் வெப்பன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதாவது மிசைல் இப்படி வரும்போது நீங்கள் இப்படி இன்டர்செப்டர் அனுப்புறீங்க, அது ஒன்று இப்படி ஜிக்ஸாக்காக வளைஞ்சு போகுது, ரைட்டு. பட் அதனுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எந்த பக்கம் வந்து நிற்குது, அதை டி நகர் பக்கம் வந்து நிற்குதா, அப்போனா அங்கே இதுதான் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அந்த முக்கியமான இடங்களை சுற்றி இந்த டைரக்டட் எனர்ஜி வெப்பன், லேசர் வெப்பன் சிஸ்டம் இதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த இன்டர்செப்டர் அதுவாது வந்து அது மேக் 10 மேக் 15 வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பீடுக்கு இனிஷியலாகவே இது ஏறணும். ஆனால் லேசர் அப்படின்னும் போது அது மேக்கெல்லாம் கிடையாது, லைட்டோட ஸ்பீடு. அதனால் அந்த எத்தனை மேக்கில் வந்தாலும் இந்த லேசர் வெப்பன் அப்படின்றது அது அடிச்சிடும். என்ன அந்த லேசர் வெப்பனுடைய பவர் அதிகமாக இருக்கணும். ஸோ இது சம்மந்தமான ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. ரொம்ப நாளைக்கு இந்த ஹைப்பர்சானிக் அப்படின்றத வச்சு மிரட்ட முடியாது. அதே மாதிரி தான் வந்து இந்த ட்ரோன்ஸ் அப்படின்றதுக்கும் கவுண்டர், இது வந்து இப்போ கவுண்டர் ட்ரோன் லூகாஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து அந்த டைரக்டட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம், இதை வச்சு சுலபமாக அட்டாக் பண்ண முடியும். மேட்டர் ஆஃப் இயர்ஸ். அதுக்கப்புறம் வேறு டெக்னாலஜி அது மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த ஹைப்பர்சானிக் இதனுடைய அந்த சாம்ராஜ்யம் அப்படின்றது விரைவிலேயே முடிவுக்கு வரும், அதில் சந்தேகம் வேணாம்.
சரி, இந்த ஈரானோட பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்றாரு. இது நிஜமா இருக்குமா அப்படின்னா, அந்த பேக் சேனல் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க ஈரான் தரப்புல வந்து, நாங்க அப்படி பண்ணிருவோம், இப்படி பண்ணிருவோம். நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் அடிச்சீங்க. ஆனா நாங்க ஹாஸ்பிட்டல் அடிக்கல. நீங்க ஸ்கூல் அடிச்சீங்க. நாங்க ஸ்கூல் அடிக்கல. ஆனா நீங்க எலக்ட்ரிசிட்டி அடிச்சீங்கன்னா, நாங்க திருப்பி எலக்ட்ரிசிட்டி அடிப்போம். அதுக்கப்புறம் இந்த டீசாலினேஷன் பிளான்ட் அதெல்லாம் அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கச்ச பேச்சுவார்த்தை அப்படின்றது நம்ப முடியுதா அப்படின்னா, நம்பித்தான் ஆகணும். அங்கே வந்து தே ஆர் பிளேயிங் டு த கேலரி. ஈரானில் வந்து நாங்கள் அமெரிக்காவோட பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ட்ரம்ப்பும் இது மாதிரி ஈரான் பேசுகிறாங்க அப்படின்னு பொய் சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா அப்படி அவர் புலியினார்னு சொன்னால் ரொம்பவே அசிங்கமாக போயிடும். ஈரானுடைய தாக்குதல் அதிகரிக்கும். அப்புறம் இவர் உலக அளவில் ரொம்ப அசிங்கப்பட்டு போவார். இது என்ன புதுசாக அப்படின்லாம் கேட்காதீங்க. பட் ஸ்டில் இந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் அவர் எடுக்க மாட்டார். இந்த ஈரான் வாரை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் பிளஃபிங். ஹி மீன்ஸ் பிஸ்னஸ். இதைத்தான் நான் சொல்வேன். ரைட். இதுக்கு முன்னாடி இந்த வார் எதுக்காக அப்படின்றத பற்றி ஒரு சின்ன விளக்கம். போன வருஷம் அந்த ஒரு 10-12 நாள் நடந்தது இல்லையா, அதில் வந்து ஆக்சுவலாக அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவே அவங்களுடைய அந்த என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த என்ரிச்டு யுரேனியம் இதை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதை என்னவோ ஒரு ஷோ ஃபைட் மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த பங்கர் பஸ்டர் இதை போட போகிறாங்க அப்படின்றது ஈரானுக்கு முன்னாடியே தெரியும். ஏதோ நோட்டீஸ் கொடுத்துட்டு வரா மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த என்ரிச்டு யுரேனியம் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே எதுவுமே இல்லை. அதனால தான் இவங்க இவ்வளோ பாம்ஸ் போட்டும் எந்த விதமான நியூக்ளியர் ரேடியேஷனும் இல்லை. 60% என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 90% ஆகணுமா பாம் தயாரிப்பதற்கு. அப்போவே என்ன பண்ணியிருந்தாங்க, சரி இவங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரணும். அந்த என்ரிச்டு யுரேனியம் ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜில் வந்து ரஷ்யா கேம் ஃபார்வர்ட். நாங்கள் வந்து அந்த என்ரிச்டு யுரேனியம்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. பட்டு ஈரான் என்ன நினச்சாங்க, இவங்க ஒரு 12 நாளில் சண்டையை நிறுத்திட்டு போயிட்ட உடனே இவங்க பயந்துட்டாங்க, நம்ம வந்து இதே மாதிரியே அவங்கள மிரட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆஃபருக்கும் அவங்க ஒத்து வரல. ஒரு ஸ்டேஜில் அவங்க ஸ்பீடப் பண்ணுறாங்க, இதை இன்னும் என்ரிச் பண்ண போகிறாங்க. ஒரு நியூக்ளியர் பாம் மட்டும் ஈரான் கையில் கிடச்சிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நார்த் கொரியா மாதிரி தான். இன்னைக்கு உலக நாடுகளில் அமெரிக்கா, ரஷ்யா இவங்க தான் வந்து முதல்ல கொண்டு வந்தது. அதுக்கப்புறமா யூகே, ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் சைனா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா வச்சுருந்தாங்க, திருப்பி கொடுத்துட்டாங்க. இஸ்ரேல் வச்சுக்கிறாங்க, ஆனால் வச்சுருக்கிறத சொல்ல மாட்டாங்க. நார்த் கொரியா இப்படிலாம் வந்து அணுகுண்டு வச்சுருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் வச்சுருக்கும் போது புதுசாக ஒரு நாடு அணுகுண்டு வச்சுக்கிறத எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது நண்பர்களே. டெமோக்ரஸி அப்படின்றதுக்கும் தியோக்ரஸி, அரிஸ்டோக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப் அப்படின்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. இப்போது இந்த நார்த் கொரியா எடுத்துக்கங்க. அந்த டிக்டேட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக எங்கேயாவது எஸ்கேப் ஆகிட்டு குண்டை போட்டு என்ன ஒன்றா பண்ணிக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது கிடையாது. ஆனால் ஒரு டெமோக்ரஸி அப்படின்னும் போது இந்த அணுகுண்டு வீசுவதற்கே வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா மக்கள் அவங்கள பற்றி யோசிக்கணும். எனக்கு என்ன வந்தது, நான் எஸ்கேப் ஆயிடுறேன் குண்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் பதிலுக்கு அவங்க குண்டு போட்டாங்கன்னா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு இருக்க முடியாது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது ரோக் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஈரான் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படின்னும் போது அந்த மாதிரியான நாடுகள் கையில் அணுகுண்டு இருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. சரி, அணுகுண்டு வச்சிருந்தாலே அவங்கள எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னா, அகெயின் இதுவும் வந்து சப்ஜெக்டிவ் தான். பாகிஸ்தான் அணுகுண்டு நிறைய வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 130, 140 வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்து வரும்போது மிரட்டினாங்க. நாங்களாம் என்ன சும்மா வச்சுக்கிறோம்னு நினச்சிக்கிறீங்களா, அப்படியே அத்தனையும் நாங்கள் ஒட்டுக்கா இந்தியா மேலே போட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சோம். இப்போது அடி வாங்கி அந்த வாழை தூக்கி காலஞ்சந்தில் விட்டுட்டு ஓடின நாய் மாதிரி ஓடிட்டாங்க. இன்னி வரைக்கும் அவங்களால எதிர்த்து எதுவும் பேச முடியல, செய்ய முடியல. ஸோ முதல் முறையாக ஒரு நாடு அணுகுண்டு வச்சிருந்தாலும் அவங்கள வந்து கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் மூலமாகவே ஒரு நெருக்குன்னு ஒரு குட்டி உட்கார வைக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண ஒரே நாடு இந்தியா தான். அந்த விஷயத்தில் நாம் எல்லாருமே பெருசாக காலரை தூக்கி விட்டுக்கலாம் நண்பர்களே. இன்னி வரைக்கும் நார்த் கொரியா அவங்க மேலே டச் பண்ணுறதுக்கு அமெரிக்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு காரணம், அது பக்கத்தில் இருக்க சவுத் கொரியா, ஜப்பான் இவங்க மேலெல்லாம் அவங்க குண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரியாக்ஷன் டைம் கம்மி, பட் டெஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சமீபத்தில் அந்த பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் பேசிக்கிறார், இது பாருங்கள் எங்களை யாராவது அடிச்சிங்கன்னா நாங்கள் வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம், இந்தியா மேலே குண்டு போட்டுருவோம் அப்படின்னு. இப்போ போடுற வரைக்கும் நாங்கள் சும்மா உட்காந்துட்டு இருப்போம்.
இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், சார் ஒரு மிசைலில் வந்து நியூக்ளியர் பாம் வருது, அதை நம்ம இன்டர்செப்ட் பண்ணுறோம், எப்படி இருந்தாலும்னா அது அப்படி கிடையாது. டெட்டனேஷன் அப்படின்றது வேற, அதை இன்டர்செப்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறதுன்றது வேற, அதனால் அந்த ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது வந்து லேயர்டு, மல்டி லேயர். இந்த சின்ன ட்ரோன்ஸு, அதுக்கப்புறமா வந்து மிசைல்ஸ், அதனுடைய கெப்பாசிட்டி, ரேஞ்சு, ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுருக்கோம். S-400 அப்படின்றத கடைசி லேயராக தான் வச்சுருக்கோம். அது வந்து 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கூட நம்மளால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. பட் ஈரான் கையில் அணுகுண்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே ஒரு பெரிய அச்சுறுத்தல். அதனால தான் இன்றைக்கி சவுதி அரேபியாவிலேருந்து அத்தனை நாடுகளும் ஈரானை தரமட்டமாக்கணும் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது நடுவில் இந்த கப்பம் கட்டுறது இந்த ரவுடி மாமூல் அப்படின்ற மாதிரி ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக எந்தெந்த டேங்கர், ஷிப்பு இதெல்லாம் வந்து போகிறதுக்கு பர்மிட் பண்ணுறாங்களோ அந்த கப்பல் ஓனர் கம்பெனி அவங்கக்கிட்டேருந்தெல்லாம் வந்து ஒவ்வொரு கப்பலுக்கும் $2 மில்லியன் காசு வாங்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருந்தது. ஆனால் இப்போ ஈரான் தரப்பில் அதை மறுத்திருக்கின்றார்கள். இது அவங்கவுங்க யாரோ அடிச்சு விட்டுனுங்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் செய்யலை அப்படின்னு. வாங்கியிருக்கலாம், பட் எல்லார்கிட்டையும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஷிப்பு ஒவ்வொரு கண்ட்ரியை டீல் பண்ணுறது ஒரு விதமாக இருக்கலாம். கொடுத்தவங்களும் சொல்ல மாட்டாங்க, வாங்கினவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஈரானை அவ்வளோலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறவங்க கேட்குறத கேட்டு நம்ம நடந்துக்கணும்னு சொன்னால் பின்னாடி இதுதான் ஆகும். எங்களுக்கு இவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால காசை கொடுங்க, இது எங்களுடைய சோவரின் ஏரியா அப்படின்னு நிச்சயமாக ஈரான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ட்ரம்ப் தயாராக இல்லை. சவுதி, கட்டார், துபாய் இவங்களும் தயாராக இல்லை. அதனால தான் வந்து ஈரான் இனிமேல் சண்டையே போடக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இது நடுவில் அந்த ட்ரம்ப் அவர் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாரு, பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறாரு ஈரானுக்கு. இந்த பாருங்க, உங்களுக்கு வந்து ஆயில் நிறைய இருக்குது, இதே போதும், இருந்தாலும் நீங்கள் வந்து நியூக்ளியர் ஸ்டேஷன்லாம் வச்சுக்கிறீங்க, அதுக்கு தேவையான என்ரிச்டு யுரேனியம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஃப்ரீயாக நாங்கள் சப்ளை பண்ணுறோம், ஒரு பைசா நீங்கள் கொடுக்க வேணாம். என்ன ஒன்றே அந்த என்ரிச்டு யுரேனியம் அதை வந்து எங்களாண்ட நீங்கள் திருப்பி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதை என்ரிச் பண்ணுவதற்கு தேவையான சென்ட்ரிஃபியூஜ் இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இதில் வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க வந்து ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான தடையும் விதிக்கக்கூடாது. உண்மையிலேயே பவர் ஜெனரேஷனுக்காக தான் நீங்கள் வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனால் ஈரான் அதை ஏற்றுக்கலை. கடந்த வருஷம் நடந்த அந்த பிளஃபிங் மாதிரியே நினச்சிட்டாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ ஈரானிடம் அணுகுண்டு போகக்கூடாது அப்படின்றது. அடுத்தது சீனா, இதுதான் முக்கியமான காரணம். இங்கே வெனிசுவேலா, அடுத்தது ஈரான். இதில் சார் அமெரிக்கா செய்கிறதெல்லாம் நியாயமா அப்படின்னா நான் அப்படி சொல்லலை. இப்போது கியூபாவை சுற்று போட்டிருக்காங்க. அங்கே வந்து ஆயில் மூலமாக தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பவர் ஜெனரேஷன். அது இல்லை அப்படின்றதுனால வெனிசுவேலாலேருந்து போயிருந்ததுங்க. அது இல்லை அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த வென்டிலேட்டர்லாம் வந்து ஃபங்க்ஷனால் ஏராளமான நோயாளிகள் செத்து போயிட்டாங்க. எமர்ஜென்சி ஆப்ரேஷன் தவிர மற்றதெல்லாம் தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த எமர்ஜென்சி ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாத நிலைமை, கம்ப்ளீட் பிளாக் அவுட், கரண்ட்டுன்றதே கிடையாது. அப்புறம் மொபைல் எங்கே வேலை செய்கிறது, மற்றபடி அந்த தண்ணி சப்ளை எதுவுமே இருக்காதுங்க. ஸோ இந்த நிலைமையில் எனக்கு கியூபா இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அப்போ அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்போது இந்த விஷயத்தை பற்றி ஒரு மூத்த பத்திரிகையாளர் சில கேள்விகளை எழுப்பியுள்ளார். இன்றைக்கி பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அவர் வந்து இது மாதிரி அமைதி அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது இவங்க ஃப்ரெண்டு ட்ரம்ப்பு, நெத்தன்யாஹூ அவங்கக்கிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு. நாம் வந்து அமைதி திரும்ப வேண்டும் அப்படின்னா ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நம்ம தனித்தனியாக சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுவாக தானே நம்ம சொல்ல முடியும். அடுத்த கேள்வி, இதை வந்து ஈரான் நம்மளை ஒரு நியூட்ரல் கண்ட்ரி அப்படின்னு ஏற்றுப்பாங்களா? நீ ஏற்றுக்கினா என்ன, ஏற்றுக்காட்டான எங்களுக்கு என்ன வந்தது? இப்போ ஈரான் ஏற்றுக்குனா என்ன ஆகிட போகுது, ஈரான் ஏற்றுக்கலைன்னா என்ன ஆக போகுது எனக்கு என்ன சொல்லுங்கள். இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுதானே பார்க்கணும். அப்போ நாங்கள் நியூட்ரலுங்க, நாங்கள் வந்து ட்ரம்ப்பை காராசாரமாக திட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னால் ஈரான் குஷி ஆயிடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஒன்றும் வராது. இன்றைக்கி உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஆயில் ஸ்டோரேஜை வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க. அது பற்றி எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு ஆயில் தட்டுப்பாடு இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இது வழியாக தான் கிட்டத்தட்ட 20% ஆஃப் ஆயில் டிராஃபிக் நடக்குது. அது பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது ரஷ்யன் ஆயில் தான் ஒரு லைஃப் லைனாக இருக்குது. அந்த நேரத்தில் உக்ரைன் என்ன திமிர் இருந்ததுன்னா அங்கே ரஷ்யாவில் இருக்க ஆயில் ஸ்டோரேஜை போயிட்டு அடித்து நொறுக்கியிருப்பாங்க.
அப்போ உலகம் முழுக்க இந்த தட்டுப்பாடு வரணும். ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் வந்து கரண்ட் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். உலகத்தில் அத்தனை பேரும் கஷ்டப்படுங்கடா இப்படின்னு வம்பு சண்டைக்கு போயின்னுக்கிறாங்க ஜெலன்ஸ்கி. இப்போ அந்த ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் அடிச்சு நொறுக்கிட்டதுனால ரஷ்யா என்ன அதோட சப்ளையை நிறுத்திட போகிறாங்களா? அது எவ்வளோ பெரிய கண்ட்ரி, எவ்வளோ பெரிய சப்ளை வச்சுருக்காங்க அவங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் திருப்பி மறுபடியும் போலன்னு பொழக்க போகிறாங்க உக்ரைனை. ஏற்கனவே எல்லாம் இந்த பக்கம் கல்ஃப் பக்கம் டைவெர்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில். அப்புறம் உனக்கு யார் சப்போர்ட்டுக்கு வருவாங்க? ஆனால் இவருடைய ஜெலன்ஸ்கியோடைய நோக்கமே என்னன்னா சண்டை, அது போட்டுக்கினே இருக்கணும், யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு. இதுதான் நான் சொல்றது டெமோக்ரஸிக்கும் டிக்டேட்டர்ஷிப்புக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அப்படின்னு. இந்த யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் ஏதாவது சொல்லணும்ல, என்ன அது சண்டை நடந்துனுக்குது, அவங்க தான் ஏதோ ஆயில் சப்ளை பண்ணின்னுக்கிறாங்க, இந்த நேரத்தில் நீ இந்த மாதிரி பண்ணுறியன்னு கேட்கணுமா வேணாமா? கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, போகி கொளுத்தி விட்டிங்கன்னா நாங்களும் பார்த்துட்டு அப்படியே குளிர் காய்ச்சிட்டு போகிறோம் அப்படின்னு. இந்த அனார்கிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸும் ஜெலன்ஸ்கியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரோக் நேஷன்ஸ் அவங்க லீடர்ஸ் கிட்ட அணுகுண்டு போவது அப்படின்றது வந்து தடுக்கப்பட வேண்டும். அமெரிக்கா செய்கிறது நியாயமா அப்படின்னா நியாயம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஈரான் தரப்பில் நியாயம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. இதுதான் இங்கே சிக்கல். இப்போ சீனாவுக்கு செக் வைக்கிறதுக்கு ஈரானை அடிக்கணுமா அப்படின்னா வேற வழி கிடையாது. ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு இந்த வார் அப்படின்றது ஒரு நெசசரி ஈவில். சீனா வந்து இன்னும் மேலும் மேலும் இந்த ஏஐ டெக்னாலஜியில் பெருசாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உலகத்தையே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு தான் எல்லாரும் ஆடணும் அப்படின்ற நிலைமை. அது பரவாயில்லையா அவங்களுக்கு? அமெரிக்காவது நோன் டெவில், இந்த சீனா அதை விட மிகப்பெரிய டெவில். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏஞ்சல் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொய் செய்திகள் சுற்றிட்டு இருக்குங்க. முக்கியமாக ஒரு செய்தி, அதாவது புட்டின் வந்து இஸ்ரேல் நெத்தன்யாஹுவுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறாராம். அதாவது நீங்கள் ஈரான் மேலே அணுகுண்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யா இஸ்ரேல் மேலே அணுகுண்டு போடும், ஜாகிரதை அப்படின்னு மிரட்டினதுனால இப்போ இஸ்ரேலுடைய நியூக்ளியர் பாம்பை அவங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இதெல்லாம் வந்து சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு போஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போது இஸ்ரேல் மேலே குண்டு போட்டால் அமெரிக்கா சும்மா இருந்துருவாங்களா? இல்லை, ஏற்கனவே அங்கே சண்டை மும்முரமாக போயின்னுக்குது. இந்த நேரத்தில் வந்து ஈரானுக்காக குண்டு போடுற அளவுக்கு புட்டின் இறங்குவார் அப்படின்னு யாராலையும் யோசிச்சு பார்க்க முடியுமா? எப்படி இந்த மாதிரிலாம் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி அவங்க பாட்டுக்கு அடிச்சு நவுத்தின்னுக்கிறாங்கன்னு தெரியல. பட் அந்த மாதிரி வந்த செய்திகள் எல்லாம் 100% நேற்று நம்ம போட்ட மாதிரி டுபாக்கூர் செய்தி தானே தவிர கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. அண்ட் இதில் ட்ரம்ப் வந்து ஒரு சிவியர் வார்னிங் கொடுத்துருந்தாரு. பட் அது நியூக்ளியர் ஆப்ஷன் வரைக்கும் போகுமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம். ஏன்னா அணுகுண்டு போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக அந்த சிம்பத்தி அப்படின்றது ஈரானுக்கு மாறிவிடும். அதுக்கப்புறம் அமெரிக்கா அந்த ஈரான் விஷயத்தில் தலையிடவே முடியாது. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் வந்து இல்லை இது பண்ணக்கூடாது, இங்கே அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட ஒரு அறகுறையான ஒரு சண்டை நிறுத்தம். ஆனால் அது வந்து அந்த ஈரானியன் ரெஜிம் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுமே தவிர வீக்கன் பண்ணாது. அதனால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு போகமாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். டோட்டலாக பார்க்கும்போது ஈரான் இது அவங்களாவே தேடிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்க, நீங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு போங்க, உங்களை யாரும் எதுவும் கேட்கல. ஆனால் இஸ்ரேலை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், இது அமெரிக்கா இந்த யுத்தத்தை ஆரம்பித்தார்களா அப்படின்னா அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் இதில் செர்வ் ஆகுது. அதனால் இஸ்ரேல் சோக்கா காயினை ஊற்றி அமெரிக்காவை வந்து இந்த மாதிரி சண்டை போட வச்சுருக்காங்க. இதில் என்ன மாதிரியான அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால், நடுவில் பாருங்கள், அந்த சைனீஸ் யுவானில் வந்து சவுதி இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து பெட்ரோல் விற்பனையை ஆரம்பிச்சிருந்தாங்க. இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அந்த டாலரைசேஷன் இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த டாலர் வீக் ஆகினே இருக்குது, கடன் வந்து ஏறினே போகுது. உலக நாடுகள்லாம் வந்து டாலர் தவிர மற்ற கரன்சியில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா டாலரை ஒழிச்சு கட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு முக்கியமான காரணம் இந்த உக்ரைன் வார். பைடன் பீரியடில் வந்து அந்த ஸ்விஃப்ட்லேருந்து ரஷ்யாவை ஒதுக்கினது. ஸோ எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் பாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு அதை வந்து டாலரில் அசட்டாக வச்சுக்கின்னு இவங்க ஸ்விஃப்ட்லேருந்து நம்ம வெளில தள்ளிட்டு பைசா உனக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா, நாமெல்லாம் எங்கே போகிறது? அதனால் டாலர் வேண்டாம் அப்படின்னு அவங்களே ஒதுங்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், இந்த டாலருடைய ஸ்ட்ரென்த்தை நம்பி தான் அமெரிக்கா கடன் வாங்கினுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே ஆகாது. இப்போது இந்த ஈரான் வார் முடிவுக்கு வந்த பிறகு டாலரைசேஷன் பற்றி யாருமே பேச மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்யாவும் அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே வந்துடும். அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ், நீ டாலரில் கூட யூரோவில் கூட எதில் கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அசட்டு அதையும் ரிலீஸ் பண்ணணும், அது வந்துடணும் அப்படின்ற நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. அப்போது அந்த டாலரை ஒதுக்குவதுன்றது பேச்சே நடக்காது. டாலரை ஒதுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு முக்கியமான கண்ட்ரி சைனா.
அது வந்து ஒதுக்கப்பட்டு விடும். ஸோ டாலருக்கு எந்த விதமான ஒரு த்ரெட்டும் கிடையாது ஃபார் அனதர் கன்சிடரபிள் பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு தான் வந்து ட்ரம்ப் காய் நவுத்திட்டு இருக்காரு. இதில் ஈரான் கொலாட்ரல் டேமேஜ்னு மட்டும் சொல்ல மாட்டேன், அவங்க பண்ண தப்பு ஒத்துக்கின்னு சரி ரைட்டு ஃப்ரீயாக வந்து நியூக்ளியர் ஃபியல் கொடுக்குறீங்களா, என்ன அணுகுண்டு தானே தயாரிக்கக்கூடாது, சரி ஓகேன்னு ஒத்துட்டு போயிருக்கலாம். பட் ட்ரம்ப் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, இந்த பேலிஸ்டிக் மிசைல் இதையும் வந்து நீங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுவும் வந்து ஈரானுக்கு ஏற்புடையதாக இல்லை. சரி, இன்னைக்கு ஈரானுக்கு த்ரெட் அப்படின்றது எங்கேருந்து வருது சொல்லுங்க? கூட இருக்கிற அந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், அதில் மெம்பர்ஸாக இருக்க நாடுகள் யாரும் இவங்க மேலே வந்து சண்டை போட்டது கிடையாது, எக்ஸப்ட் ஈராக். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அந்த சண்டை நடந்தது. ஒரு ஆச்சரியமான விஷயம், இன்னைக்கு வந்து ஈரான் நாங்கள் இஸ்ரேலை ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. சொல்லப்போனால் அந்த 80லேருந்து 88 காலகட்டத்தில் அயத்துல்லா கொமேனி அவர் தான் வந்து ஈரானை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்தவர். ஷா அவரை அந்த அரசாங்கத்தை தூக்கிவிட்டு இவங்க வந்து ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு இவங்க ஆட்சிக்கு வருகின்றார்கள். இஸ்ரேலை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன அயத்துல்லா கொமேனி 8 வருஷம் ஈராக்கோட சண்டை நடக்குது. அந்த நேரத்தில் ஈராக்குக்கு வந்து அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணின்னுக்கிறாங்க. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நாடு, இன்ஃபேக்ட் அந்த பீரியட்லேயே வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $500 மில்லியன் ஒர்த்து, அது வந்து வெளியில் ஓரளவுக்கு தெரிஞ்சது, அதுக்கு மேலேயும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க, ஆயுதங்கள் இதெல்லாம் கொடுத்து உதவின ஒரு நாடு ரஷ்யாவோ சீனாவோ இல்லை, இஸ்ரேல். நம்ப முடியல, ஆனால் அதுதாங்க நிஜம். இஸ்ரேல் தான் ஈரான் ஈராக் அந்த சண்டை நடக்கும்போது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நாடு. ஏராளமான ஆயுதங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பக்கம் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னாலுமே சரி, இந்த சண்டை அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி சரி ரைட்டு நீ அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, நானும் வரக்கூடாது அப்படின்னு நிறுத்திட்டாங்களா. 91 இந்த கல்ஃப் வரும்போது அமெரிக்கா போட்டு பொலன்னு பொழந்து கட்டுறாங்க ஈராக்கை. அந்த நேரத்தில் சதாம் ஹுசேன் பார்க்குறாரு, நம்மளுடைய அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் வந்து பறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க போட்டு தள்ளிடுறாங்க, அப்போ இதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஈராக்லேருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் ஈரானுக்கு போயிடுச்சுங்க. முதல்ல அமெரிக்காவுக்கு புரியல, அவங்க என்ன நினச்சாங்க, இந்த ஈராக்கி ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து ஐயா எதுக்கு வந்து தேவையில்லாமல் இந்த ஆள் கூட உட்காந்து சண்டை போட்டுன்னு சாவறது, அதனால் எஸ்கேப் ஆயிடலான்னு நினச்சிட்டு போகிறாங்க போல இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்புறமா தான் அவங்களுக்கு புரியுது, ஆஹா இவர் சேஃபாக பகைவனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்கே கொண்டு போய் நிறுத்துறாரு அப்படின்னு. ஆனால் அந்த 100க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட்டு அதை ஈரான் திருப்பி கொடுக்கவே இல்லை, அவங்களே வந்து ஆட்டையை போட்டாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற வழக்கண்ணைகள்லாம் கேட்குதுங்களே, நீங்கள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல, தர்மம்னு ஒன்று இருக்குது, நியாயம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்களே அப்படின்னு. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணது இஸ்ரேல், அந்த இஸ்ரேலை தான் வந்து அழிப்போன்னு சொன்னது ஈரான். அதே மாதிரி ஈராக் எத்தனை வருஷம் சண்டை போட்டாங்க, அந்த ஈரானில் தான் கொண்டு போயிட்டு ஏர்கிராஃப்ட்லாம் நிறுத்தி வச்சாரு சதாம் ஹுசேன். இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ். நம்ம நாட்டுக்கு அந்த நேரத்தில் எது வந்து கன்வீனியன்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதைத்தான் ஃபாலோ பண்ணணும். இங்கே போயிட்டு நீங்கள் சித்தாந்தம் புடலங்கா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுன்றது வடிகட்டின முட்டாள்தனம். அப்படி இருக்கச்ச புட்டின் வந்து ஈரானுக்காக இஸ்ரேல் மேலே அணுகுண்டு போடுவார் அப்படின்னு விளக்கண்ணைங்க உளறிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை வேற என்னன்னு சொல்கிறது. சரி, இந்த 5 நாள் பாஸ் இது வந்து ஒட்டுமொத்த யுத்தத்தையும் நிறுத்தவில்லை, அந்த எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு எதிரான தாக்குதலை மட்டும்தான் நிறுத்தி வச்சிருக்கார். மார்க்கெட் எல்லாம் வந்து அமெரிக்காவில், ஏன்னா நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது, ஸோ அமெரிக்காவில் மார்க்கெட்டெல்லாம் இன்றைக்கி சர்ன்னு ஏறும், பெட்ரோல் விலை குறைஞ்சிடுச்சு. அடுத்த சாட்டர்டே அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்க்கணும். பட் ஈரானுக்கு வந்து இப்போது வேறு வழி இல்லை. எல்லாரும் சொல்கிற மாதிரி இது டீசென்ட்ரலைஸ்டாக இன்னும் ஃபங்க்ஷன் ஆகலை. ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை தகர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இன்னி வரைக்கும் அங்கே மற்ற 31 கமாண்டர்ஸ்க்கு நடுவில் ஏதோ கம்யூனிகேஷன் இருக்குதுங்க. அதனால தான் வந்து இவங்களுடைய அட்டாக் எல்லாம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த ஷிப்பை அலோவ் பண்ணலாம், எதை அலோவ் பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்ற டிசிஷன் மேக்கிங்கும் சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸாக தான் இருக்குது. ஸோ இன்னி வரைக்கும் அந்த த்ரெஷ்ஹோல்டு வரலை. ஒருவேளை அந்த பவர் அப்படின்றத வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த கம்யூனிகேஷனுக்கு வழி இல்லாமல் போயிடும். மேபி அப்போ ஒன்றா ட்ரிகர் பண்ணலாம். பட் இதுவும் வந்து அமெரிக்கா இஸ்ரேலோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இது வரைக்கும் அவங்க பதுங்கிட்டே இருக்காங்க, பெருசாக வந்து லான்ச் சைட்டெல்லாம் ஓப்பன் ஆகி லான்ச் பண்ணலை. ஒருவேளை
அப்படி வந்து அந்த டோட்டல் கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ பொந்துலேருந்து வெளியே வரா மாதிரி இவங்க வருவாங்க. இவங்களுடைய அந்த சேட்டலைட்லாம் அதை வாட்ச் பண்ணியிருந்து ஒட்டுக்கா கார்பெட் பாம்பிங் மாதிரி எங்கேருந்து அனுப்புகிறாங்களோ அந்த இடத்த சுற்றி அடித்து நவுத்துறது. இது ஒரு பார்ட் ஆஃப் பிளான். ஆர் எல்ஸ் கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சின்னு சொன்னால் இந்த 31 கமாண்டர்ஸும் வந்து ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்பா, இனிமேல் அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எதுக்கு நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கணும், சரண்டர் ஆயிடுவோம், இல்லை நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு போகிறதுக்கும் ஒரு பிளான் இருக்குது. இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய 2 அப்ஜெக்டிவ். 2 நடந்தாலுமே வந்து ஈரான் சரண்டர் ஆகிறத தவிர வேறு வழி கிடையாது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த பாஸ் அப்படின்றது வந்து டெம்பரரி ஸ்ட்ராட்டஜிக் பாஸ். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு யுத்தம் அப்படின்னாலும் இந்த ஐபி இன்டர்வியூவில் சொன்னது, எங்கே பதுங்கணும், எப்போ நிறுத்தணும், எங்கே அடிக்கணும் அப்படின்ற டிசிஷன் எல்லாம் சிவிலியன் அத்தாரிட்டி தான் எடுப்பாங்க, நாட் மிலிட்ரி கமாண்டர்ஸ் அப்படின்னு. ஸோ அதைத்தான் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் நண்பர்களே. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், வார் இஸ் பாலிட்டிக்ஸ் பை அதர் மீன்ஸ். இந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி அதுதான் வந்து த அல்டிமேட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. அந்த இடத்துல தான் இன்றைக்கி ட்ரம்ப் இருக்கார். ஸோ அவர் தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கார். ஆயில் ப்ரைஸஸ் ஆர் கூலிங் டவுன். இந்த 5 நாளில் ஈரானுக்கு புத்தி வந்து சரி ரைட் ஓகே, அணுகுண்டெல்லாம் வேணாம், இஸ்ரேல் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு வந்தாங்கன்னு சொன்னால் வெல் அண்ட் குட். இல்லை அந்த 5 நாளில் வந்து நாங்கள் மறுபடியும் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுறோம், ரிக்யூப் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இறுதி யுத்தம் தான். 5 நாள் தானே, வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.